வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று கிஷோர் கே சாமியுடன் இணைந்துள்ளேன். வழக்கம் போல ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க போகிறேன். ஆளும் கட்சியான திமுகவின் ஆழ்மை, அது மட்டும் இல்லாமல் அவங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை, இதில் எப்போவுமே அதிமுகவை பற்றி நம்மளுக்கு தெரியும், குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட விஷயத்தில் நவீனத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் திமுக கிட்ட எப்போவுமே இருக்கும். தமிழ்நாட்டுக்கு சர்வதேச விஷயங்களை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அதிமுக அதை பற்றி பேசும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் டிஸ்கரேஜிங்காக முட்டுக்கட்டை போடுற மாதிரி, அதை பற்றி உதாசீனப்படுத்தி கீழ்மையாக தான் பேசுகிறாங்க. அதை குறித்து தான் இன்றைக்கி கிஷோர் கே சாமியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். வணக்கம். வணக்கம். இந்த F4 ரேஸு அதெல்லாம் சென்னையில் நடக்கவே கூடாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடப்பாடி அவர்களுக்கு F4 ரேஸ்னால் என்னன்னு தெரியுமா? முதல்ல F1னா என்னன்னு தெரியுமா? F1க்கு F4க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரியுமா? ஸ்டாலினுக்கு தெரியுமா? தெரியுங்க. என்ன தெரியும் ஸ்டாலினுக்கு? இதுக்கான வித்தியாசம்னா தெரிஞ்சுதான் அலோவ் பண்ணியிருக்காரு அவருடைய மகன் அமைச்சர். F1 ரேஸ் பற்றி பேச சொல்லுங்க பார்க்கலாம். F4 ரேஸ்ல அவர் தான் கொடி ஆட்ட போறாரு, அப்புறம் தான் கார்லாம் போகும். எதை வேணாலும் ஆட்டிட்டு போட்டோம். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இது F1, F4, F3 இதெல்லாம் என்னன்னு தெரியுமா அவருக்கு, ஸ்டாலினுக்கு? முதல்ல உங்களுக்கு தெரியுமா? தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்ற. அப்புறம் எப்படி நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க? ஆமா, ஐ வில் கமெண்ட். வை? பிகாஸ் நாம எதிர்பார்க்கறது என்ன? இங்க ஒரு ஆட்சியாளரிடம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இந்த மாதிரியான கேளிக்கைகள், இந்த விளையாட்டு அப்படின்ற பேரில் நடக்கக்கூடிய கேம்பிளிங், இது சூதாட்டம் தானே, வேற என்ன? இப்போ இதெல்லாம் வேற என்ன இருக்கு? அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு F4னா நீங்கள் எவ்வளோ படிக்கிறவர், நீங்கள் இப்போ கூட நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துருக்கேன். ஹைடன்பர்க்லாம் பற்றி பேச போகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், F4 பற்றி தெரியாமல் பேசுகிறீங்களே நீங்கள். I can talk about the impact that formula racing has globally. சரியா? that's a different subject and different topic altogether. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. நான் கேட்குறது அதோடைய ரெலவன்ஸ் இங்கே என்ன தமிழ்நாட்டுக்கு? அது இல்லைன்னு கொண்டு வரணும் தாங்க இதெல்லாம் பண்ணுறேன். எதுக்குன்ற நான் என்ன பர்பஸ், என்ன பர்பஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக கொண்டு வர போகிறீங்க நீங்கள் இங்கே? ஐம் ரியலி சாரி டு சே, பட் ஆனால் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கி போய் ஒரு பூமர் கட்சியாக மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்தினாலும் பிடிக்கல உங்களுக்கு. இளைஞர்கள்லாம் எவ்வளோ கொண்டாட்டமாக ஆடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்ட்ரீட்டில்? ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்ற பேரில் கும்பலாக கூத்தடிக்கிறதுன்றது நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க. சரியா? நான் என்ன சொல்ல வரேன், பஸ்ஸில் ரூட் டேவும் கொண்டாடக்கூடாது, அதுவும் உங்களுக்கு பிரச்சனை. ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் இளைஞர்கள் ஆடக்கூடாது. ரூட் டேன்ற பேரில் நீ பஸ் மேலே ஏறி நின்று கூத்தடிப்பேன்னா ஏற்றுக்க முடியுமா? அதனால தான் நல்வழிப்படுத்துறதுக்கு எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் டான்ஸ் ஆட வச்சு சந்தோஷமா அவங்க வச்சுக்கிறாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. எப்படி நீங்கள் நல்வழிப்படுத்துவீங்க? சண்டே மதியானம் எல்லாரையும் கூப்பிட்டு கூத்தடி ரோட்ல அப்படின்றது நல்வழிப்படுத்துறது. அதாவது வருங்காலத்தை பற்றி சிந்திக்கிறாங்க திமுக. நீங்க மட்டும் தான் ஹிஸ்டரியை பேசுறீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியல, நீங்க நல்வழிப்படுத்துறதுன்னா என்ன மாதிரியான ஒரு மெசேஜை இந்த அரசாங்கம் அனுப்ப போகிறது அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? நீங்க இப்போ F4ன்னு சொல்றீங்க, இதனால இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு சொல்கிறீங்க, இதனால் இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் வரும்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. சரி, நீங்கள் புதிதாக கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் இன்கன்வீனியன்ஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் அந்த ரேஸ் நடக்க போகிறது 3 நாளோ 4 நாளோ நடக்க போகுது அப்படின்னா, அதற்கு ஒரு 3 நாள் முன்னாடியும் 3 நாளுக்கு அப்புறமும் நீங்கள் சேஃப்டி பர்பஸஸுக்காக அந்த ஏரியாவெல்லாம் பிளாக் பண்ண போகிறீங்க. இங்கே பாதி ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னபோது பார்த்தீங்கன்னா, காமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுடைய ஏரியாவில் பாருங்கள் ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது இந்த அரசாங்கம். அதையெல்லாம் பார்க்குறத விட்டுவிட்டு ரொம்ப முக்கியமாக இந்த F4 தான் நீங்கள் பார்க்கணுமா? சரி, நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக, நீ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து இதை நீ முன்னெடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னாக்க உள்ளபடியே அதை நான் பாராட்டுறேன். ஆனால் கேள்வி என்னென்னா, உன்னை இந்த அரசாங்கம், இது நான் விரும்பி வந்தது கிடையாது, ஆனால் இந்த அரசாங்கம் உன்னை விளையாட்டுத்துறை அமைச்சராக மட்டும் பார்க்குதா? டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டராக தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் எதிர்காலமாக பார்க்குறாங்களே. தமிழ்நாட்டின் எதிர்காலம்லாம் கிடையாது, தமிழ்நாட்டின் சாபக்கேடு. ஆனால் திமுகவின் எதிர்காலமாக பார்க்குறாங்க. பை வர்ச்சியூ ஆஃப் திமுகவின் எதிர்காலமாக பார்க்குறதுனால, திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால இவர் அடுத்தது முதலமைச்சர் கிரேடுக்கு இவங்க பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது, நீ உட்காந்து இதில் கவனத்தை செலுத்திட்டு இருந்தனா எங்கிருந்து நீ மற்ற விஷயங்களுக்கெலாம், மற்ற துறைகளுக்கெலாம் நீ கவனத்தை செலுத்துவ? இதுதான் ஆகச்சிறந்த முக்கியமான விஷயமா ஒரு காலத்தில் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்திரா காந்தி அம்மையார் அவங்க சஞ்சய் காந்தியுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்களுடைய வாரிசாக ஒருவரை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ராஜீவ்காந்தியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு உந்துதல் மட்டும் இல்லாமல் ஒரு நெருக்கடின்னு கூட சொல்லலாம் வந்தது. அப்படின்னும் போது ராஜீவ்காந்தி தயங்கினார்.
ராஜீவ்காந்திக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் கேம்ஸ் 1980s நான் சொல்கிறேன், ஏஷியன் கேம்ஸை வந்து நடத்தி காமிக்கணும் அப்படின்றத ஒரு சவாலாக வந்து கொடுத்தாங்க, அசைன்மெண்ட்டாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 130 நாளோ என்னமோ தான். அதுக்குள்ளே அவங்க வந்து அகாமடேஷன்ஸ் ரெடி பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு ஏற்ற அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ரெடி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து டார்கெட்டாக கொடுக்கப்பட்டது. அவர் அதை சாய்த்து காண்பித்தார் அந்த சமயத்தில். இன்ஃபேக்ட் அந்த ஏஷியன் கேம்ஸ் வந்து இந்திரா காந்தி அம்மையாருடைய பிறந்தநாள் அன்றைக்கி ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அடுத்த வாரிசாக வருவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டது. அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஸ்கேலில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். இது அந்த மாதிரியான ஒரு ஸ்கேலில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது, இங்கே வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா 3, 4 வாட் எவர் தட் யூ கோயிங் டு கால், இது 2 நாள் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக 3 நாள் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். இதனால் உன்னுடைய நிர்வாக திறமை என்பது இங்கே பிரதிபலிக்க போகிறதா என்றால் இல்லை. ஏன்னா நீ ஒரு 5 ரோடை சரி பண்ணுற பேர் வழி நீங்கள் ஏற்கனவே செலவு பண்ணி அதை ரெடி பண்ணி கடந்த முறை வந்து கோர்ட் வந்து நிறுத்திச்சு. அங்கேயே நீங்கள் விட்ரா பண்ணிக்கிட்டீங்க, பாப்புலர் இது வந்து இல்லைன்னு. இப்போ வீம்புக்கு திரும்பி நான் சொன்னதை நான் செய்தியே காட்டுவேன் அப்படின்றதுக்காக நீங்கள் செய்கிறீங்க, சரியா? இப்போ திருப்பி அந்த ரோடெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும், திருப்பி க்ரோர்ஸை கொண்டு போய் கொட்ட போகிறீங்க. நிரந்தர கட்டுமானமாக அது மாறப்போகிறதா என்றால் அது மாறப்போகிறது இல்லை. டெம்பரரியாக நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸு அங்கே அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இதெல்லாமே பிரதான சாலைகள் சென்னையில். ஸோ நீங்கள் நிரந்தர கட்டுமானமாக நீங்கள் அங்கே ஏற்படுத்த முடியாது. இப்போ உதாரணத்திற்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அதை வந்து அறிவித்து அதை வந்து அதுக்கு நிலம் ஒதுக்கி செய்ததெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள். 8ஆம் தமிழ் உலகத்தமிழ் மாநாடு தஞ்சையில் நடக்கணும்னு செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க. அதாவது ஒரு மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆசியாவிலேயே முதல் முறையாக அது நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு பார்க்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். அப்போது அந்த இடத்துல தான் வந்து ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை தஞ்சையில் அந்த தமிழ் பல்கலைக்கழக கேம்பஸில் நடத்தினாங்க. இதை நடத்தணுன்றதுக்காக நிரந்தர கட்டுமானங்கள் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ நீங்கள் பண்ணீங்க பாருங்கள், செஸ் சாம்பியன்ஷிப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேப்பியர் பாலத்துக்கு பெயிண்ட் அடிச்சிங்களே, அந்த மாதிரி இல்லை. எத்தனை பேர் செல்ஃபி நிரந்தர இல்லை, நல்லா தாங்க இருக்கு. அதான் சொல்கிறேன், செல்ஃபி எடுக்கிறது தான் இப்போ பெரிய மக்கள் சேவையா? இதான் வேல்யூ அடிஷனா தமிழ்நாடுக்கு? நீங்கள் நிரந்தர கட்டுமானத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க, மெரினா பீச்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துறப்போ எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டீங்க. அதே மெரினா பீச்ல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பெரிய உடன் நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்ற பேரில் நீங்கள் நடத்தினது ஒரு ஆபாச கூத்து, சரியா? எவ்வளோ பேரோட போராட்டத்தை நீங்கள் எப்படி நான் அப்படி தான் சொல்லுவேன், ஆபாச கூத்து, சரியா? அதை நான் ஒரு போராட்டமாகவே கருதலை. சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, உங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்க கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் த்ரோ தி பேபி அலாங் வித் பாத் வாட்டர், நீங்கள் தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஜல்லிக்கட்டு என்பது அவசியம் என்பதற்காக நீங்கள் மரீனாவில் கூடி கும்மி அடித்ததை எல்லாம் வந்து நான் ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? அது வந்து ஒரு போராட்டம் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, நீங்கள் இதுவரைக்கும் சுதந்திரத்திற்காக இந்தியாவில் நடந்த போராட்டங்கள் அத்தனையும் நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கணும். அரசாங்கமே அடிபணிஞ்சது மக்களோட சக்தி இல்லை, அது நீ மாஸ் ஹிஸ்டீரியா, இதில் என்ன அடிப்பணியத்துக்கு இருக்குது? மாஸ் ஹிஸ்டீரியா. யூ திங்க் தட் ஒரு 10 லட்சம் பேர் கூடி, அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? 10 லட்சம் பேர் கூடி ஏதோ ஒரு தப்பான விஷயத்த சொன்னாலும் சரின்னு ஏற்றுக்கணுமா? அப்படி இல்லைங்க, மக்களெல்லாம் அடித்து ஓட விட்டாங்க. ஆமாம், நீ வந்து சர்வாதிகார அரசு, சர்வாதிகாரமே கிடையாது. நீ வந்து உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. உன்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் கலந்து போக வேண்டியது தானே? ஜல்லிக்கட்டுக்காக தானே நீங்கள் கூட்டினீங்க. அப்போ ஜல்லிக்கட்டு என்பது அதில் வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அதற்கான ஆர்டினன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டினன்ஸை கொண்டு வந்து அதை அனுமதிச்சிட்டாங்கன்னு நீ கலைய வேண்டியது தானே? அதுக்கப்புறம் அங்கே ஒரு கும்பல் வந்து உட்காந்துக்கிட்டே நான் தனித்தமிழ்நாடு இதை அறிவிக்கணும், வேறு சில கோரிக்கைகள் இருக்குது அதை அறிவிக்கணும், இதையெல்லாம் பண்ணால் உங்களுக்கு உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? உங்களை ஆல்ரெடி நீங்கள் அந்த ரோடையே நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க 10 நாட்களாக. உங்களுடைய கோரிக்கைகள், அது நீங்கள் என்ன கோரிக்கைகள் வைத்தீர்களோ அந்த கோரிக்கைகளை ஏற்கனவே பரிசீலனை இருந்தது தான்.
அதை மத்திய அரசாங்கம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டது. அதற்கு ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வந்து ஆர்டினன்ஸையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே கலைய வேண்டியது நீ எதுக்கு அங்கே உட்காந்துருக்க? சரி, இந்த F1 ரேஸ் நடக்கட்டுமே, நடத்ததுக்கு அப்புறம் நம்ம நான் சொல்கிறேன், நான் இம்பாக்ட் என்னன்னு பார்க்கலாம், எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்கலாம். நடக்கிறது நடக்காதுன்றதுக்குள்ளே நான் போகலை. நான் கேட்குறது என்னன்னா, இதனால் என்ன வேல்யூ அடிஷன் அப்படின்றத நான் இப்பொழுது நீ இதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லு, இதனால் இந்த வேல்யூ அடிஷன் வருதுன்னு சொல்லு. தனிப்பட்ட உன்னுடைய பெருமைக்காகவும் தனிப்பட்ட உன்னுடைய பேர் வரணுன்றதுக்காகவும் நீ செய்கிற அப்படின்னா அந்த கேள்வி வருது. இப்போ சாஃப்ட் கேம்ஸ் நடத்தினாங்க திரு ஜெயலலிதா, அவங்களுடைய முதல் முறை ஆட்சி காலத்தில் சாஃப்ட் கேம்ஸ் நடத்தினாங்க. இன்றைக்கும் கோயம்பேடுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா சாஃப்ட் கேம்ஸ் வில்லேஜ் அப்படின்றது இருக்குது. சரியா? அதெல்லாம் இப்போ ஐ திங்க் அரசாங்க ஊழியர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த குவார்ட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போது நம்மளுடைய கேள்வி என்ன வருது அப்படின்னா, நிரந்தர கட்டுமானங்களை ஏற்படுத்துவதற்கு நீ ஒரு விஷயத்தை கொண்டு வரேன்னா நான் உள்ளபடியே பாராட்டுறேன். இதில் நிரந்தர கட்டுமானம் நடக்க போதா? நீ மவுண்ட் ரோட்லையோ இல்லை வேறு ஒரு ரோட்லையோ நீ நடத்த போகிற அப்படின்னா நீ அந்த பர்டிகுலர் ரேஸ் நடக்கிற வரைக்கும் நடத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்படின்னும் பொழுது இதை எப்படி நீங்கள் வந்து ஒரு வேல்யூ அடிஷனாக காமிக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு? மிஞ்சி போனால் சர்வதேச அளவில் சென்னை பேசப்படும்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. வேறு விஷயத்துக்கு சென்னை பேசப்படாதா? இல்லை சென்னைக்கு வந்து யாரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே வராமல் இருக்கா? இன்வெஸ்டர்ஸே வராமல் இருக்காங்களா? இது வீம்புக்கு நடத்தக்கூடியது. அதாவது ஒரு தன்னுடைய சர்வதேச அளவில் கான்டாக்ட்ஸை ஏற்படுத்தி கொள்வதற்கு, தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு உதயநிதி செய்யக்கூடிய ஒரு விளம்பரம், அதுவும் மக்களுடைய பணத்தில் நீங்கள் அந்த விளம்பரத்தை பண்ண போகிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்த உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸ்பான்சர்ஸை நாங்கள் போய் வாங்குகிறோன்ட்டு. ஸ்பான்சர்ஸ் எங்கேருந்து வர போகிறாங்க? மிரட்டி வாங்குறது. கேட்டால் நாங்கள் யாரையும் மிரட்டவில்லை, அவர்களாவது கொடுக்குறார்கள். அப்புறம் நீ கேட்டால் கொடுக்காமல் இருப்பாங்களா? சரி, அதை விடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு திரைத்துறையிலேருந்து யாராவது ஒருத்தர், இன்றைக்கி விஷாலிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லாமே ஒருத்தருடைய டாமினேஷனில் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நேரடியாக யார் அந்த ஒருத்தர் என்று சொல்வதற்கு இவர்களால் முடிகிறதா? நீங்கள் சொல்லுங்கள், யார் அது? வேற யார்? இந்த கேடுகட்ட குடும்பம் தான். எங்க இந்தியன் 2 மாதிரி ஓடாத படத்தையும் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி தமிழ் சினிமாவை தாங்கி நிற்கிற ஒரு தூணாக தான் வந்து செயல்படுத்தாங்க. நான் சொல்கிறேன், நீ அப்போ அந்த தூணாவே செயல்படுன்றேன் நான். அங்கேயே இரு, உன்னை யார் இங்கே வர சொன்னது? அரசு இந்த வகத்துக்கு வராதுன்ற நான். சரி, நீ அதுக்கு தான் லாய்க்கு, நீ வேற எதற்கும் லாய்க்கு கிடையாது, நீ இதற்குத்தான் லாய்க்கு. ஏன்னா உன் இன்ட்ரெஸ்டே அங்கே தான் இருக்குது. இல்லைங்க, இப்போ அதிமுக வந்து இந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு போல நேற்று வந்து பார்த்திங்கன்னா தாமோ அன்பரசன், அமைச்சர் தாமோ அன்பரசன் வந்து ஒரு ஸ்பீச் ஸ்டேஜிலேருந்து வந்து பேசுகிறாரு. அதற்கு வந்து கொந்தளிச்சிருக்கணும் அதிமுக. இந்நேரம் திமுகவுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா கொச்சையாக இருக்குது எனக்கு சொல்லி காட்டுறதுக்கே. நான் சொல்ல போகிறதில்ல, பட் மேலோட்டமாக சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு. இது இன்றைக்கி நேதா பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக. இல்லை, அதுக்கான அவசியம் என்னன்னு புரியல. ஆனால் அதிமுக அமைச்சர்களும் எதிர்வினை ஆற்றின மாதிரியே தெரியலையே. அதுக்கு நீங்கள் பார்க்கலன்னு சொல்லுங்கள். ஜெயக்குமார் இதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார், இதுக்கு பேசியிருக்கார். பட் என்னுடைய கேள்வி, திமுக இன்றைக்கு நேத்தா பேசிக்கிட்டு இருக்குதா? திரு எம்ஜிஆர் அவர்களை இவர்கள் பேசாத பேச்சா? இவர்கள் அதாவது இவர்களுடைய ஆரம்பமே எம்ஜிஆரை விட்டுருங்க. நான் சொல்கிறது வந்து நான் பலமுறை உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கேன். காமராஜரே அவருடைய தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு நடிகையுடன் இணைத்து பேசிய கயவர்கள் இவர்கள். விஜய்க்கு சொல்கிற மாதிரி எடுத்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து இப்படி இது மாதிரி நிறைய நீங்கள் யாரை வேணால் எடுத்து பேசுங்க. சீமாவோ பண்டாரநாயகியையும் இவங்களையும் நேருவையும் இவர்கள் வந்து பொருத்தி பார்த்து பேசியவர்கள் இவர்கள். இவர்களை போன்ற ஒரு கொச்சையான கேவலமான இழிபிறவிகளை நீங்கள் கண்டிப்பாக எங்கேயுமே பார்க்க முடியாது. உலக அளவில் சொல்கிறேன் நான். இப்படிப்பட்ட ஒரு இழிபிறவிகளை நீங்கள் பார்க்க முடியாது. இவர்கள் எல்லா காலத்திலும் இப்படித்தான் பேசி வருகிறார்கள். இதையெல்லாம் கடந்துதான் அதிமுக அதிகப்படியான ஆண்டுகள் இந்த மாநிலத்தை ஆண்டு இருக்கிறது. திரு ஜெயலலிதா அவர்களை பற்றியோ திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ இவர்கள் பேசாத பேச்சே கிடையாது. அப்போது இந்த மாதிரி பேசுகிறதுக்கான காரணம் அவசியம் எங்கிருந்து வருது அப்படின்னா, விஜய் ஒரு நடிகர், ஏன் நடிகருக்கு ஆசை இருக்கக்கூடாதா? சந்தானத்துக்கு துணை நடிகராக இருந்தவர் தானே உதயநிதி, அவர் வரலாம், விஜய் வரக்கூடாதா? அப்போ நீ விஜயை பேசிட்டு போ. அதை விட்டுட்டு எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகராக இருந்து வந்து ஆட்சிக்கு வந்ததெல்லாம் வந்து எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சுன்னு. எம்ஜிஆர், நான் திரும்பவும் சொல்கிறேன், எம்ஜிஆர் என்பவர் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது. எம்ஜிஆர் என்பவர் ஒரு சகாப்தம். இனி ஒரு எம்ஜிஆரை யாரும் இனி வாழ்நாளில் யாரும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு உருவாவதற்கு வாய்ப்பும் கிடையாது. இதை உள்ளபடியே ஏற்கிறேன் நான். அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறையில் இருந்த பொழுது திரைத்துறையில் இருந்ததனால் அவர் வந்து அரசியல் ஏற்கப்பட்டாரா என்றால் இல்லை. நீங்கள் அவருடைய கெரியரை பாருங்கள், 1982 பாருங்கள். அவங்க தான் வந்த முதல் நாளே ஆரம்பிச்சிட்டாங்களே. அவங்க கட்சியில் சேர்ந்து ஜூன் 4, 1982 அவங்க அரசியலில் நுழைந்த அந்த நாள் முரசொலியுடைய ஜூன் 5 முரசொலியில் வந்த தலையங்கம் என்ன?
கடலூர் காவிரி, சரியா? இப்படித்தான் ஆரம்பித்தது. செல்வி ஜெயலலிதாவை இப்படித்தான் இவர்கள் அழைத்தார்கள், இப்படித்தான் பேசினார்கள். ஓகே, இப்போ உங்களோட கட்சியோட தலைவர் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோயில், நான் கேட்குறேன், உன் கட்சியை நீ சொல்கிறல்ல, எம்ஜிஆர் வச்சுருந்தார், அதனால் ஜெயலலிதா வந்து வந்தாங்கன்னு நான் கேட்குறேன். ஈவேரா 2வது கல்யாணம் பண்ணாருன்னு தானே உன் கட்சியை ஆரம்பிக்கப்பட்டது. ஈவேரா 2வது கல்யாணம் பண்ணாருன்னு தான் உன் கட்சியை ஆரம்பித்த. ஒருவரை விரும்பி திருமணம் செய்து கொண்டதற்கு ஒருத்தன் கட்சி ஆரம்பிப்பானா? நீங்கள் சொல்கிறீங்கள விஜயகாந்தை பார்த்து கல்யாண மண்டபத்தை இடித்தா கட்சி ஆரம்பிச்சிருவியான்ட்டு. நான் கேட்குறேன், ஒன்றை பார்த்து ஒருத்தன் விரும்பி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறான், 2 பேரும் பரஸ்பரம் ஒப்புதலுடன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் அவனை கட்சி ஆரம்பிப்பீங்க? அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே அது. அதில் வந்து ஒட்டி கொண்டவர் தானே கருணாநிதி, அதை ஆக்கிரமித்தவர் தானே கருணாநிதி. சரி, அதை ஆக்கிரமித்ததோடு நிறுத்தி கொண்டாரா? அவருடைய 3வது 4வது தலைமுறை வரைக்கும் அதை வந்து அந்த கட்சியே வந்து அடகு வைத்து போனவர் தானே கருணாநிதி. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு 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 பின்னணியை வைத்துக்கொண்டு நீ பேசலாமா சில ஜெயலலிதாவை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும்? விடுங்க, அவங்களோட தொண்டர்கள். இல்லை, உனக்கு நான் கேட்குறேன், உள்ளபடியே நீ சுயமரியாதைக்காரன் சொல்லிக்கிறல்ல, நீ சுயமரியாதை கட்சியைச் சேர்ந்தவன் சொல்லிக்கிறல்ல, உனக்கு சுயமரியாதை இருந்தால் நீ சோறு தின்றால், நீ உப்பு போட்டு சோறு தின்றால், முதல்ல சோறு தின்றால், 2வது அப்போ உப்பு போட்டு சோறு தின்றால், நான் கேட்குறேன், உன்னை விட உதயநிதி தகுதியானவளா? உன்னை விட இந்த கட்சிக்கு இந்த உதயநிதி உழைத்திருக்கிறாரா? நாளைக்கு இன்பநிதிக்கும் காவடி தூக்க போறீரே, வெக்கமா இல்லை உனக்கு? நீ பேசலாமா செல்வி ஜெயலலிதாவை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும்? அவர்கள் கட்சியை நடத்தினார்கள், அது எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கினார், செல்வி ஜெயலலிதா அந்த கட்சியை நடத்தி சென்றார். இன்றைக்கும் அந்த கட்சியில் ஜனநாயகம் இருக்கிறது. உன் கட்சியில் இருக்கா? நீ நடத்துறதுக்கு பேர் ஒரு கட்சியா? ஒரு திருடர்கள் கூட்டம், ஒரு கேவலமான கும்பல், ஒரு அசிங்கம் பிடித்த கும்பல், இதற்கு ஒரு கேடுகட்ட குடும்பம் தலைமையை வகிக்கிறது. இவ்வளவுதானே? சரி, இப்போது தமிழர்களுக்கே பெருமையாக இருக்கக்கூடிய, இல்லை இந்தியாவுக்கே பெருமை, உலகளாவிய ஒரு கலாச்சார சின்னமாக பார்க்கப்படுற தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி அமைச்சர் நேருவும் இன்னொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் கவனிச்சிங்களா? அதாவது எத்தனையோ வாட்டி கூப்பிட்டாங்க உள்ள, ஆனால் நான் போகிறதே இல்லை, காவு வாங்கிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி சில சொற்றொடர்கள்லாம் யூஸ் பண்ணி, அதாவது இது என்னன்னா, அவங்க மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற பகுத்தறிவு கட்சியாகவும் காட்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மூட நம்பிக்கையே திமுக தாங்க. திமுக நல்லது செய்யும் என்று தமிழக மக்கள் நினைப்பதே ஒரு, அதை விட பெரிய ஒரு மூட நம்பிக்கை இருக்க முடியுமா? ஸ்டாலின் திறமைசாலி என்பதை விட ஒரு மூட நம்பிக்கை இருக்க முடியுமா? உதயநிதிக்கு மூளை இருக்கிறது என்பதை விட ஒரு மூட நம்பிக்கை இருக்க முடியுமா? இல்லை, எம்ஜிஆர் அவர்களே அந்த கோயில் மேலே கை வச்சோன்னு தான், அதாவது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. கலைஞர் ஆட்சியை இழந்தாருன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையார் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போகிறாங்க, அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிடுறாங்க, பின்னாலே இவர் வராரு. வரும்போது ராஜராஜன் சிலைன்னு நினைக்கிறேன், அந்த சிலை திறப்பு அப்போது அந்த இடத்துல அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த வெயில் அதிகமாக அந்த சமயத்தில் இருந்தது, நடந்து போகணும் அப்படின்னும் பொழுது அவர் கொஞ்சம் மயங்கிறார். அதை வைத்து இவங்க வந்து அவருக்கு வந்து உடல் உபாதை ஆரம்பித்தது காரணமே வந்து தஞ்சை பெரிய கோயில் தான் அப்படின்ட்டு. அந்த சென்டிமெண்ட் எடுத்திங்கன்னா அது வந்து ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழனுக்கே அந்த சென்டிமெண்ட் இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் அவர் கங்கை கொண்ட சோழர் புறத்துக்கு போகிறாரு, அங்கே வந்து கோவில் கட்டுறாரு. இந்த கோவிலும் வந்து அப்படியே நிறுத்தப்படுகிறது. அங்கே இருந்த பணிகள் எல்லாமே நிறுத்தப்பட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்க எல்லாருமே. இங்கே பணி செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே அங்கே போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் வச்சுப்போம். உனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? நீ தான் பகுத்தறிவு பாசறையில் வந்தவராச்சே. இது பெரிய விஷயம் என்னென்னா, இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ளே பட்டு சொக்காய் போட்டுக்கொண்டு கருணாநிதி போனார் 2006 2011 காலகட்டத்தில். இதே கூட்டத்தோடு தான் இந்த நேரு இந்த எல்லாருமே பரதநாட்டியம்லாம் ஆடுவாங்க, உட்காந்து பார்ப்பாரு. ஆமாம், ஒரு 1000 நடிகைகள் அழகிகளுடைய பரதநாட்டியம், அதை கண்டு கழிப்பதற்காக இவர் வந்து இதில் போகிறாரு. அவங்க பேத்திலாம் கூட ஆடிருப்பாங்க பட்டு சொக்காயை போட்டுக்கிட்டு. இவர் வந்து அது வந்து ஆடினது வந்து இங்கே செம்மொழி மாநாட்டில், இங்கே கிடையாது. ஸோ இந்த கோவிலில் வந்து இவர் வந்து அந்த செவுரை உடைத்து, அது வந்து ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் பிளேஸ், அது தொழில் துறை வந்து பாதுகாப்பில் வைத்திருக்கின்ற ஒரு இடத்தை நீங்கள் வந்து சுவரை இடித்து குறுக்கு வழியில் இவர் போகிறார். கருணாநிதினா குறுக்கு வழி தானே. அப்போ குறுக்கு வழியில் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் ஆட்சி போச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது இப்போ இல்லை, இவங்களோட சென்டிமெண்ட் இன்றைக்கி நேற்று கிடையாது. கருணாநிதி வந்து பார்த்திங்கன்னா 89 வள்ளுவர் கோட்டம், ஏன்னா அவர் வள்ளுவர் கோட்டம் வந்து அவர் வேலையை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஆட்சி மாறிடுச்சு. எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில் தான் வந்து அந்த வள்ளுவர் கோட்டம் திறக்கப்பட்டது.
ஸோ அந்த வள்ளுவர் கோட்டத்தில் வந்து அதன் அடையாளமாக இவர் பதவி பிரமாணத்தை அங்கே எடுத்துக்கொண்டார். அது வள்ளுவர் கோட்டத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இவர் வந்து பார்த்திங்கனாக்க ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்ற சென்டிமெண்ட்னால அடுத்த முறை அது செய்யலை. அதோட வள்ளுவர் கோட்டத்தை கைவிட்டார். சரியா? நீ கள்ளக்காதல் ஜோடிகள் வந்து ஓடாத ஒரு கல்தேர் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஓடாத கல்தேரோட சக்கரம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா கள்ளக்காதல் ஜோடிகள் உட்காந்துருப்பாங்க. செம்மொழி பூங்கா காணொலி பண்ணால் அது அஃபென்சிவாக எடுத்துக்கிறாங்க. அதை அவங்க அஃபென்சிவாக பண்ணலாம். இதில் ஒன்றும் அஃபென்சிவாக நான் சொல்லலையே. நான் எந்த நபரையும் வந்து ஆபாசமாகவும் சொல்லலையே. நான் ஏன் இந்த விஷயம் எடுத்துகிட்டு வந்தேன்னா, தமிழுக்கே பெருமையாக இருக்கக்கூடிய இது அது வந்து எல்லாம் எடுக்கிறாங்க, நியூஸில் எல்லாருமே வந்து கவர் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சும் அதை தொடர்ந்து அப்படியே பேசிகிட்டே வந்து போயிட்டே இருக்காங்க. அது வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தும் விதமாக இருந்துச்சு. அது இந்துக்களுடைய ஒரு கோயிலை அப்படி அவமதிக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் தமிழர்களின் அடையாளமான ஒன்றான தமிழர்களுடைய அடையாளங்களில் ராஜராஜன் கட்டிய கோவில்களும் ஒன்று. அது வந்து தமிழர்களுடைய அடையாளம் என்பதை விட அவர் வந்து இந்துக்களுடைய அடையாளம் என்று தான் அவர் பார்த்திருப்பார். ஏன்னா அந்த இடத்துல தமிழன் அப்படின்லாம் அவர் குறிப்பிடலை. என்னை பொறுத்தவரைக்கும் ராஜராஜனே தமிழன் கிடையாது, தெலுங்கு பூர்வீகமாக கொண்டவர். தேவையில்ல அந்த கான்ட்ரோவர்ஷியெல்லாம் இல்லை. என்னுடைய இன்ஸ்டிகேட் பண்ணனே ஏதோ வந்து சொல்றாங்க. நீங்க இன்ஸ்டிகேட் ஆறீங்க. ஏன்னா நீங்க தவறான தகவல் சொல்றீங்க. தவறான தகவல் இல்லாம நம்மளோட டாபிக் டிஸ்கஷனுக்கு இது வந்து தவறான தகவலே இல்லை. நான் சொல்றது அந்த பேசிஸ் ஆஃப் வரலாற்று பூர்வமாக இருக்கக்கூடிய தரவுகளை வைத்து நான் சொல்றேன். சரியா? அப்போ நம்ம சொல்லக்கூடியது இங்கே என்னன்னா, இந்த கோவில்களை வந்து அசிங்கமாக பேசுவது, தரக்குறைவாக பேசுவது. என் பாரதிதாசன் சொன்னார், தில்லை நடராஜனையும் ஸ்ரீரங்கநாதனையும் வீரங்கி வைத்து பிளப்பது என்னாலோ அப்படின்னு கேட்ட அந்த வரிகளை கருணாநிதியும் பேசியிருக்கிறார் மேடைகளில். சரியா? நான் வந்து அதுக்குள்ளேயே போக விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு தட், என்ன சொல்கிறது, அந்த இவங்க வந்து இந்து சென்டிமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க மதிக்கலை, இந்த விஷயத்துக்குள்ளேயே நான் இவங்க மதிக்கிறதுனால அது பெருசாக போகிறதா இல்லை இவங்க மதிக்காததுனால அது வந்து இல்லாமல் போகுதா, ரெண்டும் கிடையாது. பட் அதே கோவிலில், தஞ்சை பெரிய கோவிலில் ஸ்பெக்ட்ரம் ராஜா கருணாநிதியை பார்த்து அவர் ராஜராஜன் என்றும் ஸ்டாலின் ராஜேந்திர சோழன் என்றும் சொன்ன அவலம் அசிங்கம் எல்லாம் அரங்கேறியது. அது வேறு விஷயம். கே நேருவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து வெளியில் தான் வந்து இந்த வேற வாழ்க, அப்புறம் வந்து பகுத்தறிவு இதெல்லாம் பேசுகிறது. பின்னால் போய் பார்த்தீங்கன்னாக்க அவரும் வந்து அவருடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்றத எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பட்டர்கள் மிக மிக நல்லுறவை வைத்திருக்கிறார்கள் கே நேருவோட. ஸோ அதனால் இதெல்லாம் வெளியில் போடுற வேஷம்தான். என்ன பெரிய நீங்கள் முக்கியத்துவத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இதுக்கு? ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துச்சு. அந்த சீக்கிரமாக அந்த விசாரணையை நடத்தி முடிக்கணும், நியாயமாக வந்து குற்றவாளிகளில் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறப்போ அதை வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி, அப்புறம் ரஞ்சித், இந்த மாதிரி வந்து பல பேர் மேலே வந்து வழக்கு பதிந்திருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரண வழக்கு தானா, இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு தொந்தரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் இவங்களை ஒரு பயமுறுத்துறதுக்காக போடப்பட்ட வழக்கு? இல்லை, இப்போ சமீபத்தில் சீமான் கூட வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு இது நடத்தினார், அவர் மேலேயும் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது காவல்துறை இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு அனுமதி இல்லாமல், முன் அனுமதி பெறாமல் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறீங்க அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற கோணத்தில் வந்து காவல்துறை பார்க்குறதா எடுத்துக்கலாம். அது அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருப்பார், கிட்டத்தட்ட 24,000 போராட்டங்கள் ஒரே ஆண்டில் நடைபெற்றது அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பார். எனக்கு தெரிந்து அது 37,000 போராட்டங்கள் இருந்திருக்கும் அந்த சமயத்தில். நாங்கள் கணக்கெடுத்த பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் இருந்தது. அதாவது இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் எந்த முதலமைச்சரோ பிரதமரோ யாருமே இந்த அளவிற்கான போராட்டங்களை ஒரே ஆண்டில் எதிர்கொண்டதே கிடையாது. அத்தனை போராட்டங்களே அப்போது நடந்தது. நான் சொல்கிறது 2017, நீங்கள் சொல்கிறது ஜல்லிக்கட்டு அந்த பீரியடில் ஆரம்பிச்சு, அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ போராட்டங்கள். அப்போ இந்த போராட்டங்களை எல்லாம் இந்த மாதிரி அடக்குமுறையில் எதிர்கொண்டதா என்றால் இல்லை. மேபி நீங்கள் வந்து திரும்ப திரும்ப தூத்துக்குடியில் நடந்த அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை நீங்கள் சொல்லலாம். மற்றபடி துப்பாக்கி சூடு அதில் பல பேர் இறந்து போனாங்க, இதை நீங்கள் சொல்லலாம். மற்றபடி நீங்கள் எங்கேயுமே இந்த போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டது, கட்டுப்படுத்தப்பட்டது நீங்கள் வந்து பெருசாக சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் சிஏஏக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றது, சங்கிலி தொடர் போராட்டங்கள் மாதிரி நடைபெற்றது. ஈவன் பல போராட்டங்கள், தடுக்கி விழுந்ததுக்கெல்லாம் போராட்டம்,
அப்படின்ட்டு. அதை வந்து இந்த மாதிரி இவங்க அணுகினாங்களான்னா அணுகலை, ஆனால் இவர்கள் அணுகுகிறார்கள். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். பட் காவல்துறை எப்படி பார்ப்பாங்க இதை அப்படின்னா, முன் அனுமதி இல்லாமல் நம்ம நிறைய போராட்டங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாக்ஸ்கானுக்கு எதிராக அங்கே போராட்டம் நடைபெற்ற பொழுதும் இப்படித்தான் வந்து காவல்துறை வந்து அதை அணுகியது. சாட்டை துரைமுருகன் கூட கைது செய்யப்பட்டார் என்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்ட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோட காவல்துறை செய்ததாக அவங்க சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த கூட்டத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, தமிழக அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றெல்லாமும் கூட அவர் பேசினார். ஏன்னா அவர் பாவம் அந்த என்ன படம் தங்கலானா ஒரு படம் வரப்போகுது, அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவருக்கு சரியா. இப்போ ஒரு வாரம் 2 வாரம் முன்னாடி வேறு மாதிரி பேசிட்டு 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த கூட்டத்தில் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்ட்டு. அது பேசலாம், அது அவருடைய இஷ்டம். சரி, நம்ம வந்து அவரை வந்து இது நீங்கள் பேசக்கூடாது, இதுதான் நீங்கள் பேசணும்னு நம்ம சொல்ல முடியாது. அது திமுக ஆதரவாக இருந்தாலும் எதிர்ப்பாக இருந்தாலும் அவர் பேசுவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் என்ன சூழலில் அவர் பேசுகிறாருன்றதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுதுன்னு நம்ம சொல்கிறோம். படம் வருது அப்படிங்கிறீங்க. சரி, கடைசியாக ஒரு விஷயம் பேசி இந்த காணொலியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வேற ஒரு ரஞ்சித் பற்றி வந்து பேசலாம். நேற்றையே பேசியிருக்கணும், நம்ம பேச முடியாமல் போயிடுச்சு. அதாவது இந்த ரஞ்சித் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதோட உச்சமாக தான் வந்து இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை வந்து பார்க்குறேன். இது வந்து ஒரு உரிமையில் ஒரு பாசத்தில் நம்ம வீட்டு பிள்ளையை வந்து வேற ஒருத்த வந்து கூட்டிகிட்டு போகிறானே அப்படிங்கிற அவர் பாண்டவர் பூமி இன்னொரு படம் வந்ததுங்க. அவர் அதில் பண்ண ரோலை அப்படியே தன்னோட ரியல் லைஃப்பில் ரெப்ளிகேட் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஒரு சென்ஸ்லெஸ்ஸான ஒரு ஸ்பீச்சு, பல பேரோட எமோஷனை தூண்டி விடுற மாதிரியான ஒரு ஸ்பீச் தான். எமோஷனில் பண்ணுறது, உரிமையில் பாசத்தில் பண்ணுறது தான் ஆணவ கொலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப கேவலமாக சொல்லியிருந்தார். நான் பாலிஷ் பண்ணி அதை வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா எதுக்கோ வழக்கு போட்டு நிறைய பேர் கைது பண்ணி போடுறாங்க. இது இன்றைக்கும் பல குடும்பங்கள் வந்து அதனால் நாசமாக போயிட்டுருக்கு. கொலை பண்ணுறவங்களும் குடும்பத்தோடு போயிட்டு ஜெயிலில் உட்காந்துருக்காங்க. பல உயிர்கள் போயிருக்கு. பல பெண்கள் விதவையாக வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து பேசுகிறப்போ டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? ஒரு காட்டுமிராண்டித்தனமான பேச்சு இல்லையா? இல்லை, இது நீங்கள் அவருடைய வார்த்தை பிரயோகம் வந்து சிலது இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டாக இருந்திருக்கலாம். என்ன ஆணவ கொலையை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கலாம். நியாயப்படுத்துறது இல்லை, அதை வந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுல இருக்கு இல்லையா. இப்போது நீங்கள் அவர் சொன்னது வந்து நான் பார்த்த வரைக்கும் மீடியாவிலே தான் போர்ட்ரே பண்ணாங்க. நான் அவருடைய பேட்டியும் பார்த்தேன். அந்த பேட்டிலையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆணவ கொலை அந்த ஆணவ கொலைன்றது ஆத்திரத்தில் செய்யக்கூடிய கொலைன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஆத்திரத்தில் செய்யக்கூடிய கொலை அப்படின்றது இது வந்து நீங்கள் வெறும் ஆணவ கொலை அப்படின்னு திட்டமிட்ட வன்முறையாக நீங்கள் பார்க்க முடியாது. அதை வந்து பெற்றோருடைய ஆதங்கமாக கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பொருள்பட சொல்கிறார். நான் அப்படி தான் பார்க்குறேன். அதை டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து அவர் சொல்வதில் சில உண்மைகள் ஒளிந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வன்முறை சம்பவம் நடைபெறுகிறது. இந்த வன்முறை சம்பவத்தை சட்டமே எப்படி பார்க்குது? திட்டமிட்ட கொலை, ஆத்திரத்தில் செய்யக்கூடிய கொலை, தற்காப்பிற்காக செய்யக்கூடிய கொலை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் மேன்ஸ்லாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அது மாதிரி இந்த தன்னுடைய குழந்தை ஒரு தவறான முடிவை எடுக்கிறாங்க. இப்போ தவறான முடிவை எடுக்கிறாங்க, அதுக்கான உரிமை அவர்களுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டு. பட் தவறான முடிவை எடுக்கிறாங்கன்ற ஆதங்கம் வருது. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரு சிட்டியில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம பொருத்தி பார்க்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய உறவினர்களே நிறைய பேர் வந்து அப்ராடில் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கனாக்க திருமணம் வந்து மதம் கடந்து திருமணங்கள்லாம் கூட செஞ்சிகிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அந்த சூழல் என்பது வேறு. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சமுதாயம், இங்கே இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னதான் வந்து ஒரு தனிப்பட்ட முடிவாக இருந்தாலும் திருமணம் என்பது இருதரப்பினர், அதாவது கணவன் மனைவி ஆர் ப்ராஸ்பெக்டிவ் கணவன் மனைவி, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமை சார்ந்த விஷயம் சரியா. அதில் ஒரு அளவுக்கு மேலே நம்ம தலையிட முடியாது என்பது சரி என்றாலும் கூட சமுதாயம் அப்படி இயங்குகிறதா? இன்றைக்கி நம்மளுடைய சிட்டியில் நம்ம உட்காந்துக்கிட்டே நம்ம இதை நம்ம வியாகியானமாக பேசிட்டு போயிடலாம். ஒரு கிராமத்து சூழலில் நீங்கள் யோசிச்சுப்பார், இது சாத்தியமா என்றால் அப்படி தனிப்பட்ட முடிவு என்று விட்டு விடுவது யதார்த்த உண்மைக்கு சரி வராது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் இன்டர்ட்வைன்டு. ஒரு சொசைட்டி இன்டர்ட்வைண்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இதை சொல்கிறதுனால இந்த கொலையோ இந்த வன்முறையை நம்ம ஆதரிக்கிறோமானா அது எப்படி ஆதரிக்க முடியும்? சட்டமே அதை அனுமதிக்காது. பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட்,
நாடக காதல் போன்ற பிரச்சனைகள் எத்தனை குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கணும். நம்புறீங்க அந்த டேர்ம் நாடக காதல் அப்படிங்கிற டேர்ம் நம்புறதுனால அது ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் இல்லைன்னு சொல்ல போகிறீங்கன்னா நீங்கள் யதார்த்தத்திலிருந்து நீங்கள் நழுவி செல்கிறீர்கள் என்ற அர்த்தம். சமூகத்திலையும் காதலிச்சு ஏமாத்துறவங்க இருக்காங்க, பணத்துக்காக காதலிச்சு ஏமாத்துறது வேறங்க. நீங்கள் காதலிச்சு ஏமாத்துறதுன்றது வேற, சரியா? பணத்துக்காக ஏமாத்துறது அப்படின்றது வேற. இது எல்லாமே பொருள் சார்ந்த விஷயங்கள் அல்லது அந்த உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன். ஆனால் ஒரு சமுதாயத்தில் ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் ஒரு குடும்பத்தை சிதைப்பது அப்படின்றது தான் நான் இங்கே நாடக காதல்னு குறிப்பிட்றேன். அது ஒரு இண்டிவிஜுவல் பண்ணும்போது ஒரு சமூகத்தின் மேலே தான் ஒரு டேர்ம் பண்ணுறதுக்காக தான், ஒரு அந்த பாலிஷ் அடிக்கணுன்றதுக்காக தான் அந்த நாடக காதல்ன்ற டேர்ம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி ஆளுங்களாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால தான் இந்த ரஞ்சித் மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்பவும் சொல்கிறேன், ரஞ்சித்தோடைய இன்டென்ஷனை நான் குறை சொல்லலை. ஆனால் ரஞ்சித்தோடைய வார்த்தைகளில் இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டாக இருந்திருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன், சரியா? இப்போ நான் சொல்கிறதுனால வன்முறையை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வக்கீல் ஆயிருக்க வேண்டியவர் நீங்களாம். இல்லை, நல்லா வாதாடுறீங்க. இல்லை வாதாட ஒன்றுமே இல்லைங்க. நான் தான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் வந்து பிளைண்டாக நீங்கள் வந்து நாடக காதல்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அப்போ நீங்கள் அப்படி ஒரு சம்பவமே நடக்காமல் தான் கோர்ட்டில் வந்து இந்த இஷ்யூ வந்துச்சா? பல்லாயிரக்கணக்கான மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வந்து எல்லாமே போலியானது, இதை வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் வந்துச்சா இல்லையா வெளியில்? அதை வைத்து தானே அவர் மோகன்ஜி ஒரு திரைப்படமே எடுத்தார். ஓடல, யாரும் பார்க்கல. திரைப்படம் எடுத்தாரா இல்லையா? கான்செப்ட் அவ்வளோதான். ஏன் திரௌபதி படத்துக்கு அவ்வளோ வரவேற்பு? இன்றைக்கும் நீங்கள் தருமபுரியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பல கிராமங்களில் திரௌபதி திரைப்படம் திரையிடப்படுது. ஏன் தெருமுனைகளில் திரையிடுறாங்க? ஏன் திரையிடுறாங்க? நிஜமாக இப்படிலாம் வன்மம், கோவமா? அதெல்லாம் இல்லை, அவங்களுடைய ஆதங்கம். இதை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று தான். நீங்கள் திரௌபதி படம் என்ன ஆஸ்கர் மூவியா? ஆஸ்கர் விருது கிடைக்கக்கூடிய ஒரு மூவியா? இல்லை. ஆனால் அதற்கு அபரிமிதமாக ஏன் ஆதரவு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சாதி பிரிவுகளும் வந்து நாங்கள் இதை ஆமாம் நாங்களும் அனுபவிக்கிறோம், நாங்களும் இதை ஆதரிக்கிறோம் ஏன் சொல்கிறாங்க? நான் அந்த சமயத்தில் நான் அந்த ப்ரமோஷனில் நானும் இருந்தேன்றதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நாங்கள் அந்த டிபேட் நடத்தினோம். அந்த டிபேட் வின் டிவியில் நடத்திருப்போம். அந்த டிபேட்டுக்கு அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் செட்டியார் வகுப்பை சேர்ந்தவன், நான் ஆதரிக்கிறேன். நான் இந்த யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் ஆதரிக்கிறேன். இப்படி எல்லாருமே ஏன் தெரியுது? இல்லை இல்லை, அது அவர் இந்த ஆதங்கம் என்பதற்கு நீங்கள் எந்த இடத்துலையும் செவி மடுக்கலை. நீங்கள் அதை மூடி மறைக்கிறீங்க. சமூக நீதி என்ற பெயரில் நீங்கள் சீர்திருத்த திருமணங்கள் அப்படின்ற பெயரில் நீங்கள் இதற்கு துணை போகிறீங்க. எல்லா சீர்திருத்த திருமணமும் இதுதான் நான் சொல்ல வரல. ஆனால் இந்த பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் கண்டும் காணாமல் போகிறீங்கன்றதை நான் சொல்கிறேன். நான் வந்து எல்லா காதல் திருமணமும், அதாவது சாதி கடந்த காதல் திருமணங்கள் இருக்கு இல்லையா, இந்த கலப்பு திருமணம்னு நம்ம சொல்கிறோம். திருமணம்ல என்னங்க கலப்பு? ஆண் பெண் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதில் என்ன கலப்பு இருக்க முடியும்? ஆனால் ஒரு சாதி விட்டு சாதி திருமணம், சாதி மறுப்பு திருமணம் எப்படி சொல்வீங்க? சாதி மறுப்பு திருமணமாக இருந்தால் ஒரு நிமிஷம், சாதி மறுப்பு திருமணம்ன்றதே நான் நிராகரிக்கிறேன். ஏன்னா நீ அந்த பையன் வீட்டுக்கு போயிடுறீங்கள, அந்த பொண்ணு அந்த பையன் வீட்டுக்கு போயிடுது. அப்போ அந்த பையனோட சாதியை எம்ப்ரேஸ் பண்ண பையன் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சாதியை விட்டுறாங்களா? சரி, சாதி கலப்பு திருமணம். அப்போ எப்படி சாதி மறுப்பு திருமணம்னு சொல்வீங்க? சாதி மறுப்பு திருமணம் என்பதே ஒரு ஒரு போலி வார்த்தை பிரயோகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அந்த பையன் வீட்டுக்கு போயிடுறீங்க, அந்த பையன் வீட்டில் இருக்கவங்க சாதியை விட்டுட்டாங்களா? இல்லைல்ல. அப்புறம் எப்படி அது சாதி மறுப்பு திருமணம் ஆகும்? ஒரு சாதியை விட்டு இன்னொரு சாதி திருமணம் செய்து கொள்கிறார்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாதியை விட்டு இன்னொரு சாதி திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இவங்க அதை அப்படியே உள்ளபடியே நீங்கள் வந்துட்டு ஒரு எல்லாமே வந்து திட்டமிட்டு தான் செய்யப்படுகிறது நான் சொல்ல வரல. ஆனால் இந்த சாதி பெண்களை பள்ளிக்கூட காலத்திலிருந்து நாங்கள் வந்து இங்கே வந்து டார்கெட் பண்ணுவோம். இதை வைத்து இந்த பெண்களுடைய குடும்பத்திடம் அந்த பெண்களை அழைத்து சென்று திருமணம் செய்து கொள்கிற பேர் வழியும் கூட்டு போயிட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து அவர்களிடம் கட்ட பஞ்சாயத்து செய்வோம், அவர்களிடம் பேரம் பேசுவோம் அப்படின்னா இதை என்னென்னு எடுத்துக்க சொல்கிறீங்க? இதை எப்படி நியாயப்படுத்துறீங்க? நீங்கள் இந்த சம்பவங்களே நடக்கலைன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? ஸோ டோன்ட் ப்ரஷ் இட் அசைட். இதை நீங்கள் பண்ணுறதுனால தான் இது மாதிரியான திரைப்படங்கள் கொண்டாடப்படுகிறது. ஏன் கொண்டாடப்படுகிறது? கவுண்டம்பாளையம்ன்ற ஒரு படம் இப்போ ரஞ்சித் எடுத்திருக்காரு. அந்த படத்தில் வெளில வந்து பேசுகிறவங்க பேட்டி கொடுக்குறாங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து நாங்கள் ஆண்ட சாதிடா அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குமுறலை என்னால் பார்க்க முடியாது. அந்த குமுறல் என்ன? நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்து முற்போக்கு, சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொள்வது, சாதியே வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு சாதி சான்றிதழே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் உள்ளபடியே பாராட்டுறேன்.
உங்களுடைய சீரிய சிந்தனையை நான் பாராட்டுறேன். சரியா? இதற்கெல்லாம் முக்கியத்துவம் தரக்கூடிய நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியோட பெண்களை பள்ளிக்கூட பருவத்திலிருந்து நான் வந்து துரத்தி லவ் பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லி டார்கெட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குடும்பத்திட்டே நான் பேரம் பேசுவேன்றத நீங்கள் ஏன் கண்டுக்காமல் போகிறீங்கன்றதான் கேள்வி. அண்ட் இது வந்து இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்றது தான் இந்த குமுறலுடைய வெளிப்பாடு நான் பார்க்குறேன். இன்றைக்கி இந்த தலைப்புன்றதுனால நம்ம பேசியிருக்க இந்த கடைசி விஷயங்கள் வந்து இதுக்கு மேலே நீட்டிக்க விரும்பலை அப்படிங்கிறனால நேரம் கருதி நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் உங்களுடைய கருத்து, என்னுடைய கேள்வி நான் கேட்டேன், நடுவில் என்னுடைய கருத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த கலந்துரையாடலை மக்கள் வந்து அவங்களுடைய வார்த்தைகளை ஏற்று வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களோட நேரத்துக்கும் பதில்.